ஆசிரியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஹவ் டு ப்ரிப்பேர் மற்றும் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக அந்த டெட் பேப்பர் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 2026க்கு நீங்கள் டெட்டுக்கு ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது 2025 டெட் அட்டன் பண்ணி ஏதாவது 1 or 2 மார்க்கில் மிஸ் பண்ணிவிட்டு ஸோ 2026 வரக்கூடிய நம்ம மே மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு டெட்லேயே கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய டெட் எக்ஸாமில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு என்ன கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, நம்முடைய பாஸ் மார்க் என்ன, தகுதி மதிப்பெண்ணை வந்து எவ்வளோ எடுத்தால் நம்ம குவாலிஃபைட் ஆகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஜியோ வந்திருக்கு, ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் முதல் முறை யாராவது ஒரு சில பேர் படிக்கிறவங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்றதுனால அதை சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆசிரியர் தகுதி பேப்பர் 2க்கு வந்து நம்ம 150 கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து OMR மெத்தடில் வச்சாங்க, அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் வச்சாங்க. இப்போ 2026லுமே OMR மெத்தடில் தான் எக்ஸாம் வைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது. 150 கொஸ்டின் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. ரைட்டா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. 150 கொஸ்டினுமே நம்ம தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். எதுவும் நம்ம இந்த நெகட்டிவ் மார்க் வரும்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரைட்டா? ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ரைட், இப்போ இந்த 150க்கு நம்ம எவ்வளோ சார் எடுக்கணும், மினிமம் எவ்வளோ எடுக்கணும், அதை கட் ஆஃப். ஓசி கேட்டகரி இருந்தால் 90. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்காக படித்தா தான் 90 வந்து எடுக்க முடியும். ஸோ ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த குறைவாக படிங்கன்னு சொல்லவே முடியாது. ஓரளவுக்காக படித்தா தான் அந்த 90 கிராஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பிசியாக இருக்கீங்க, எம்பிசியாக இருக்கீங்க, டிஎன்சியாக இருக்கீங்க, பிசி முஸ்லீமாக இருக்கீங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் உங்களுக்கு 75 தான் இந்த டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் டைம் 82 சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 50%, இதை வந்து பர்சன்டேஜ் சொல்லணும்னா 50% தான் சொல்கிறாங்க. அப்போ 150க்கு பாதி. அப்போ பாதிக்கு பாதி படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். ரைட்டா? முழுமையாக படிக்க டெட்டுக்கு முழுமையாக சிலபஸ் கவர் பண்ணலாம் கூட ஒரு பாதிக்கு பாதி படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். அந்த பாதி என்ன படிக்கிறதுன்றதான் இப்போ சொல்ல போகிறோம். ரைட்டா? சரி, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 60 மார்க் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேலோட்டமாக படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா? ஏன்னா 50% கீழே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 60 கொஷின் 150க்கு நம்மளால் 60 கூட எடுக்க முடியாமல் கிடையாது. ஒரு பள்ளி பாட புத்தகம், சமச்சீர் பாட புத்தகம். ஸோ அந்த சமச்சீர் பாட புத்தகத்தை படித்து நம்மளால் 60 எடுக்க முடியாமல் இல்லை. ரைட்டா? பட் நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, குழந்தைகள் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்மளால் படிக்க முடியாது. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க, அங்கே நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் படிக்க முடியாது. அல்லது ஆண்களாக இருந்தால் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜாபுக்கு போயிட்டுருப்போம், அப்போ நம்ம படிக்க டைம் இருக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மற்ற வேலைகள் இருக்கிறதுனால, ஃபேமிலி இருக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த சமச்சீர் பாட புத்தகத்தையும் நம்மளால் முழுமையாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் நமக்கு படிக்க முடியாமல் இல்லை, படிக்க தெரியாமல் இல்லை. ஸோ நம்மளால் அந்த டைம் ஃபேமிலியை பார்த்துட்டு படிக்க முடியல, அந்த புக்கு எடுத்து வைக்க முடியல அப்படின்ற பிரச்சனை தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இருக்கிறதுனால நம்மளால் முழுமையாக படிக்க முடியாது, ஓரளவுக்கு தான் படிக்க முடியும். அந்த ஓரளவுக்கு எப்படி படிக்கிறது, எப்படி கிளியர் பண்ணுறது, என்னென்ன படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலான்றது தான் இப்போ நான் சொல்ல வரேன். ரைட்டா? ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் மேரேஜ் ஆகலை, அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகலை, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக கூட படிப்பீங்க. ஸோ ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்குலாம் இந்த டெட் எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய எக்ஸாமே கிடையாது, ஒரு ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு டெட் எக்ஸாம்ன்றது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிறதெல்லாம் என்னால் முழுமையாக படிக்க முடியாது சார், என்னால் படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை சார், நான் வந்து குழந்தைகள் இருக்குது, வேலைக்கு போயிட்டுருக்கேன், அல்ல ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், ஏதாவது சம்திங் வந்து என்னால் வந்து புக்கை வச்சு உட்காந்து படிக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் நாம் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 150 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த 150 கொஸ்டின் எதுலேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ரைட்டா? ஃபஸ்ட்டு சைக்காலஜி, உளவியல். இந்த உளவியல் 30 கொஸ்டின் கேட்பாங்க. உளவியல் ஒரு வாரமாக வச்சுருங்க, அது ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கட்டும், நம்ம அதை பற்றி பேச வேணாம் இப்போதைக்கு. ரைட்டா? ஸோ அடுத்தது தமிழ். ஸோ தமிழில் வந்து நமக்கு 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா நமக்கு 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அடுத்தது 4th வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் சப்ஜெக்ட். ஸோ மேக்ஸு, சயின்ஸு அப்படி இருக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தால் நீங்கள் சோசியல் வந்து படிச்சிருப்பீங்க, அதாவது சோசியல் சயின்ஸ் வந்து படிப்பீங்க. இதில் வந்து 60 கொஷின் இருக்குது. சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் இருக்குது. ரைட்டா? இந்த 4ல் நான் பாதிக்கு பாதி படித்தா வந்து பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்ல, அப்போ 4ல் 2 சூஸ் பண்ணால் பாஸ் பண்ணிடலாம்.
எந்த ரெண்டை சூஸ் பண்ணுறது தான் இப்போ பிரச்சனை. ரைட்டா? ஃபஸ்ட்டு ரெண்டை சூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா இருக்கிறதே 60 கொஷின் தான். 60 எடுத்தால் பாஸ் பண்ணிடுவோம்னா அப்படியே 60 எடுத்தாலும் SC SC ST தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற கேட்டகரி பாஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டை சூஸ் பண்ண முடியாது. அடுத்த ரெண்டை சூஸ் பண்ணலாமான்னா அப்பயும் முடியாது, அப்பயும் 60 தான் வருது. அப்போ எந்த ரெண்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரெண்டை சூஸ் பண்ணாலும் நம்முடைய மேஜரோட தான் நீங்கள் ப்ளஸ் இன்னொன்று சேர்த்த முடியும். ரைட்டா? ஸோ ஏன்னா மேஜரில் மட்டுமே நமக்கு 60 கொஷின் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜரில் மட்டுமே 60 கொஷின் இருக்குது. மேஜரை ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. நான் மேக்ஸ் வாத்தியார், MSc BEd MPhil படிச்சிருக்கேன். என்னால் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜில் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீச்சராக ஒர்க் பண்ணுறங்கன்னா நமக்கு மேக்ஸ் நல்லா வரும். கூடுதலாக சயின்ஸ் படிச்சுக்கலாம். அப்போ மேக்ஸு சயின்ஸ் படிக்க முடியும். நான் ஒரு ஆர்ட்ஸ் குரூப்புக்காரன் அப்படின்னா ஸோ நான் வந்து சோஷியல் சயின்ஸ் படிப்பேன். சோஷியல் சயின்ஸு மட்டுமே நமக்கு 60 கொஷின் இருக்குது. அது நமக்கு மேஜர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது மேஜரை ஒமிட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது மேஜர் தான். ரைட்டா? இது கூட ஒன்று நம்ம எதை சூஸ் பண்ணுறதுன்றதான் இப்போ இன்னொரு கேள்வி வரும். ரைட்டா? ஸோ இந்த 60 வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இதை தரவாக படிங்க. ரைட்டா? மேஜரை தரவாக படிங்க. இந்த 60க்கு மினிமம் 40 போடுறதுக்கு பாருங்கள். குறைந்தபட்சம் 40, அதுக்கு 45 இருக்கலாம், 40, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோ. ஆனால் மினிமம் கேரண்டி நான் சோசியல் நல்லா தரமாக படிச்சிருக்கேன் சார். இந்த 40 எடுக்கிறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கிளாஸ் படிக்கணுன்றது நான் சொல்கிறேன். அது சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 60க்கு 40 நான் எடுப்பேன் சார் அப்படின்ற அளவுக்கு படிங்க. ரைட்டா? இது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது. ரெண்டாவதாக ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஒன்று தமிழ் சூஸ் பண்ணுங்கள் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அரசு பள்ளியில் படித்தவங்களாக இருக்கலாம், தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, தமிழ் வந்து ஓரளவுக்கு வரும், அல்லது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க, தமிழ் 6 to 10 இலக்கணம் நல்லா படிச்சிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு போட்டித் தேர்வு படிச்சிருப்பீங்க. உங்களால் தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னா தமிழை சூஸ் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார் நான், அல்லது BA MA இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் சார், நான் இங்கிலீஷ் வந்து நான் படிச்சிருக்கேன், ஸ்கூல் புக்கு 6 to 10 படிச்சிருக்கேன் சார், நான் கிராமர் கேட்டாலும் சரி லிட்ரேச்சரில் கேட்டாலும் சரி நான் இங்கிலீஷ் நல்லா வரும் சார் அப்படின்னா ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் தமிழ் டிஎன்பிசிக்கோ வேறு எக்ஸாமுக்கோ படிச்சிருப்பீங்க. ஸோ தமிழ் நல்லா வரும், நீங்கள் தமிழை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஆனால் எதில் உங்களால் ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியுமோ, எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ லாங்குவேஜ் பேப்பரில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவுக்காக தமிழை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ தமிழில் 30 கொஸ்டின் கேட்பாங்க. குறைந்தபட்சம் 20 கேள்விகள் எடுத்தாகணும் தமிழில். ஏன்னா நல்லா வருதுன்னு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? தமிழ் நல்லா வரும்னா நல்லா வரும், இலக்கணம் படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் அப்படியே 6 to ஸ்கூல் புக்கு தான் படிக்க போகிறேன். அவுட் சோர்ஸ் ஓலைச்சோடையெல்லாம் போய் நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி ஓலைச்சோடையெல்லாம் போய் தேடிலாம் படிக்க வேணாம், தொல்காப்பியம் நன்னூல்லாம் படிக்க வேணாம். புக்கு சமைச்சர் புக்கை நான் தரவாக படிச்சிருக்கேன் சார், அதில் கூட இல்லை எல்லாமே படிச்சிருக்கேன் சார்னா நீங்கள் 20 தாராளமாக எடுக்க முடியும். அப்போ மினிமம் இது 40, இது 20, உங்களுக்கு 60 ரீச் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த 2 சப்ஜெக்ட் மூலியமாகவே உங்களால் வந்து SC SCA ST வந்து டெட் எக்ஸாமை கிளிக் பண்ண முடியும். ரைட்டா? இதே BC MBC DNC BCM மாற்றுத்திறனாளிகள் இருந்தீங்கன்னா இந்த வச்சு 60 மார்க் வச்சு நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. நமக்கு இன்னும் வந்து 15 கொஷின் வேணும். இந்த 15 கொஷினுக்கு என்ன சார் பண்ணுறது? 60 தானே எடுக்க முடியுது, இன்னொரு 15 இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் 30% பாஸ் பண்ணாங்க, 70% ஃபெயில் ஆகிருக்காங்க. அந்த 70% ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ சார் மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது ஃபெயில் ஆனவங்களை கேட்டு பாருங்கள். இப்போ 75 பாஸ்ன்னு வச்சுப்போம் BC MBCக்கு, அதானே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெயில் ஆனவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 65 to 74 தான் இருப்பாங்க. 65 மதிப்பெண் முதல் 74 மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அவங்க டெட்டை கிளிக் பண்ணிக்க மாட்டாங்க, நாட் குவாலிஃபைடு வந்திருக்கும். இதில் தான் மேக்ஸிமம் டீச்சர் இருப்பாங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்கில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ 65 to 74 தான் இருப்பாங்க. இப்போ நம்ம 60 எடுத்தோம். இப்போ இது கூட நம்ம 75 டச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் தமிழை சூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அடுத்தது இங்கிலீஷ் படித்தாகணும். இங்கிலீஷை சுத்தமாக ஒதுக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுன்னு இருக்குதுல்ல. நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 4 இது இருக்குது, 2 வந்து நல்லா தரவாக படிங்கன்னு சொல்லிட்டேன். மீதி 2 வந்து சுத்தமாக 0 அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் புரட்டியாவது பார்க்கணும், மேலோட்டமாச்சும் படிக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் மேஜர் ப்ளஸ் ஒரு லாங்குவேஜ் பேப்பர். அடுத்த ஃபோக்கஸ் தான் நமக்கு மீதி 2. ரைட்டா? அதில் ஒரு லாங்குவேஜ், நீங்கள் இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷ், தமிழாக தமிழ். அதில் 30க்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் போடுற கெப்பாசிட்டியாவது வரணும். இங்கிலீஷில் ஒரு 10 கொஷின் போடுற கெப்பாசிட்டியாக கூட வரணும். ரைட்டா? 30க்கு நீங்கள் ஒத்தே ரேட்டாக பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சுத்தமாக தெரியாது சார், எதுவுமே தெரியாது, நான் ABCDன்னு ஏதோ மாற்றி போட்டால் கூட உங்களால் 5லேருந்து 7 கொஷின் அல்லது 6 கொஷின் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக போடுவீங்க. ரைட்டா? சுத்தமாக படிக்கலாம் கூட
5லேருந்து 7 கொஷின் போடலாம். கொஞ்சம் படிச்சிங்கன்னா ஒரு 10, 12, 15 வரைக்கும் போகலாம். நான் மினிமம் ஒரு 10 போடுங்கன்றேன். ஏன்னா நம்மளால் படிக்கவே டைம் இல்லை, புக் எடுத்து வைக்கவே டைம் இல்லை. எனக்கு இங்கிலீஷே வராது, எனக்கு கிராமரும் தெரியாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இல்லை படித்தது மறந்து போச்சு, என்னால் இங்கிலீஷ் படிக்க முடியலன்னா குறைந்தபட்சம் ஏதோ ஆத்தரு, கிராமரு, ஏதோ புக் பேக்கு அப்படி இப்படின்னு படிச்சுட்டு போனால் கூட ஒரு 10 கொஷின் எடுக்கிறதுக்கு உங்களால் முடியும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா இந்த 60ன்றது உங்களுக்கு 70 மாறிடும். ரைட்டா? இன்னும் ஒரு 5 கொஷின் பிடிக்கணும். அதுதான் சைக்காலஜி இருக்குது. ஸோ சைக்காலஜி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மெட்டீரியல் படித்தாலே உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து 15லேருந்து 20 கொஷின் போட முடியும். ஸோ லாஸ்ட்டு நடந்து முடிந்த தேர்வுலையுமே கிட்டத்தட்ட ஒரு 17 கொஷினுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய சைக்காலஜி வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியாக இருக்கலாம், அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கி படிக்கலாம், அல்லது நாகராஜன் புக்கு படிக்கலாம், இல்லை எஸ்கே நீங்கள் எந்த புக்குனா படிங்க. ரைட்டா? சைக்காலஜிக்கு. ஆனால் யாராலுமே 30 எடுக்க முடியறதில்ல. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகள் அந்த மாதிரி. அதே மாதிரி 20க்கு 20+ போகிறதுன்றது கொஞ்சம் ஒரு ரேராக தான் இருக்கும். ஒரு 17, 18 கொஷின் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 10 கொஷின் போட்டாலும் 2-3 வந்துடும், 20+ எடுத்துடலாம். ஆனால் சைக்காலஜியில் நம்மளுடைய டார்கெட் படிக்க முடியல, படிக்க டைம் இல்லைன்னும் போது நம்மளால் 20 கொஷின்லாம் அட்டன் பண்ண முடியாது. ரைட்டா? அந்தளவுக்கு படிக்க டைமும் இல்லை. அப்போ குறைந்தபட்சம் சைக்காலஜியில் ஒரு 10 கொஷின் எடுக்கிற அளவுக்கு வச்சு படிக்கணும். அந்த 10 கொஷின் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் படிக்கணும். ஸோ டெட்டில் இது வரைக்கும் 2012 நமக்கு 2025 வரைக்கும் நடந்த அனைத்து கேள்விகளும் படிக்கணும். ரைட்டா? ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி நோட்ஸில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில கொஸ்டின் இருக்கும். சைக்காலஜியில் என்ன தான் போயிட்டு புரியாமல் தெரியாமல் கேட்டாலும் சில ஆத்தரங்க அவங்க கண்டுபிடிச்சி அந்த கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு அது எப்போவுமே வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு சைக்காலஜியில் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கும். அது வந்து 30க்கு ஒரு 7-8 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச கேள்விகள்ன்றது ஒரு 5-4 கேட்பாங்க. ஒரு 15 வரைக்கும், அதாவது 30க்கு ஒரு 15 கேள்வியை அட்டன் பண்ண முடியும். ரைட்டா? சைக்காலஜியில் 15 கேள்விகள் அட்டன் பண்ண முடியும். கொஞ்சம் ரொம்ப நீங்கள் லோவாக சைக்காலஜி படித்தா கூட அதுலேயுமே ஒரு 10 கொஸ்டின் வந்து 30க்கு ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த 70 கூட 10 கூட்டுங்க, 80 கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் லாஸ்ட் டைம் 82 கட் ஆஃப் வந்துச்சுல. அப்போ நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்களாம் 81, 80, 78, 79 இந்த கட் ஆஃபில் தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க. நீங்கள் யாராவது கேட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் டைம் வந்து அதாவது 2025க்கு முன்னாடி எழுதியிருப்பாங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் வந்து விட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இப்போ 10 வந்தால் 80 வருது. ஸோ 80 வருது. அந்த சைக்காலஜியில் 10 கூட எடுக்க முடியல சார், அது இங்கிலீஷில் ஏதாவது 1-2 கம்மியான கூட நமக்கு 75 தான். ரைட்டா? சைக்காலஜி ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின் கூட இல்லாமல் போயிடும். யோசிச்சு பாருங்கள். சைக்காலஜியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறீங்க, நோட்ஸை நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி நோட்ஸை படிக்கிறீங்க, ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. ரைட்டா? சரி, வேறு அதர் அகாடமி நோட்ஸ் கூட படிக்கிறீங்க. ஒரு 5 கொஸ்டின் கூட வராமலாம் யாரும் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் பேசிக்காக அந்த ஆத்தர் அவங்க கண்டுபிடிச்சது அதை படித்தா கூட நமக்கு ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்படின்னும் போது இந்த 75ன்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அது 80 வரைக்குமே உங்களால் எடுக்க முடியும். ஆவரேஜாக படித்தா கூட டெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட 80 மார்க் உங்களால் சாலிடாக எடுக்க முடியும். ரைட்டா? பிசி எம்பிசி சொல்கிறேன். இதே நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் கண்டிப்பாக சைக்காலஜி கொஞ்சம் கூடுதலாக படிக்கிற மாதிரி ஒரு 15-20 கேள்வி போடணும். லாங்குவேஜ் ரெண்டுமே நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படித்தா மட்டும்தான் 90 எடுக்க முடியும். ஆனால் பிசி எம்பிசிலாம் அந்த மாதிரி கிடையாது. ரைட்டா? ஸோ 80 கொஸ்டின் வந்து சாலிடாக வருது. இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சுருக்கமாக வேணால் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறேங்க அப்படின்றத நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் 40 எடுக்கணும். லாங்குவேஜ் தமிழ் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக 20 எடுக்கணும். அந்தளவுக்கு படிக்கணும். இது 2 தான். ரைட்டா? இதில் 60. அடுத்தது ஒரு லாங்குவேஜ், அது நீங்கள் இதில் என்ன சூஸ் பண்ணீங்களோ அதை விட்டுட்டு அதில் ஒரு 10 கொஷினும், உளவியலில் ஒரு 10 கொஷினும் போகிற அளவுக்கு படிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் 80 எடுக்க முடியும். ரைட்டா? புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஸோ இதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? கண்டிப்பாக 10 கொஷின் நம்மளால் எடுக்க முடியும் சைக்காலஜியில். ரைட்டா? அப்படியே எடுக்க முடியும் லாங்குவேஜ்லையாவது நம்மளால் எடுக்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 20க்கு எடுக்க முடியலனா கூட குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று அடிபட்டால் கூட ஒரு 15 எடுத்தால் கூட அந்த 75 வந்துடலாம். எனக்கு குறைந்தது மினிமம் 10 கூட எடுக்க முடியல சார், என் சுத்தமாக 0 சார், நான் ஒத்தரைட்டாக பிடிச்சேன் சார் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 4-5 கொஷின் போட்டிருப்பீங்க. ஸோ அதில் வந்து 15 கிடச்சிரும். ஸோ 75 எடுத்துடலாம். ஸோ இந்த டைம் 2026 வரக்கூடிய டெட் எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் 75 எடுக்க முடியும். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? இப்போ இந்த மேஜரில் அதிகப்படி இப்போ 2025 எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்டாங்க, என்னென்ன கிளாஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ அப்போ தான் வந்து
கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ மேஜர் படிக்கிறீங்க. ரைட்டா? 60 கொஷின் கேட்குறாங்க. இந்த 40 எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல. இப்போ 2025 எப்படி கேட்டாங்கன்னா பேப்பர் 2க்கு 8th-லேருந்து 10th வரைக்கும் தான் அதிகமாக கேட்டாங்க. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படிக்கணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். ஆனால் அப்படி படித்து நல்லா தரமாக படிச்சுன்னா கண்டிப்பாக 60 கொஷின் போடலாம். எனக்கு அதை கூட படிக்க டைம் இல்லை சார், என்னால் 6ஆம் வகுப்பு 10ஆம் படிக்க கூட டைம் இல்லை, நான் வந்து கொஞ்சமாக தான் படிப்பேன். அது எது படிக்கணும்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிங்க. மேஜர் அது சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம், அது மேத்தமெட்டிக்கல் சயின்ஸாக இருக்கலாம். ஸோ 8th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சுன்னா நிச்சயமாக உங்களால் 60க்கு அந்த 40 போட முடியும். 2025 நீங்கள் தமிழ் கொஷினாக இருந்தாலும் சோஷியல் இருந்தாலும் சரி, சயின்ஸ் மேக்ஸ் எந்த கொஷினாக இருந்தாலும் புக்கில் எங்கே இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி அப்படின்னா ஒன்று 9th இருக்கோ இல்லை 10th இருக்கோ இல்லைனா 8th இருக்கோ. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர் 2க்கு இதில் தான் இருக்குது. ரைட்டா? அப்போ 8th 3 வகுப்பு படித்தா கூட இந்த டெட்டை கிளியர் பண்ண முடியும், அந்த 40 கொஷினை எடுக்க முடியும். ரைட்டா? லாங்குவேஜ் சொன்னோன்னா அடுத்தது தமிழும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1 காரங்களுக்கு 6 to 8 வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க. பேப்பர் 2க்கு வந்து 8th-லேருந்து 10th வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க. சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2க்கு இந்த மாதிரி தான் கேள்விகள் அதிகப்படியாக வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்க்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சைக்காலஜின்றது அது ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணிடல, அது அவுட் ஆஃப் நம்ம தனியாக வந்து படிக்கிறேங்க. ரைட்டா? ஸோ அப்போ பேப்பர் 1 6 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தை நல்லா படிங்க. பேப்பர் 2க்கு படிக்கிறீங்கன்னா 8th 9th 10th இந்த 3 கிளாஸ் நல்லா தரவாக படிங்க. நிச்சயம் வந்து உங்களால் அந்த மினிமம் எடுக்க நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த மார்க்கை வந்து உங்களால் எடுக்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், எதுக்கெலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எந்த கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி படித்தா ஒரு 75ஆவது நம்மளால் எடுக்க முடியும், அதை 60ஆவது எடுக்க முடியும்னு சொல்லி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 2026 டெட்டுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆவரேஜாக கொஞ்சமாக ஓரளவுக்கு படித்தா கூட கண்டிப்பாக நம்மளால் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரொம்ப டஃப் கிடையாது, மார்க்கை குறைச்சிருக்காங்க. ஆனால் சுத்தமாக படிக்கலை, நான் தமிழே தொடலை, சயின்ஸ் தொடலை, மேக்ஸ் தொடலை, ஸோ எதுவுமே தொட மாட்டேன், நான் அப்ளை மட்டும் பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் மட்டும் போட்டிருக்கேன், நான் போய் எக்ஸாம் எழுதுறேன்னா நிச்சயம் ஃபெயில் ஆகிடுவீங்க. ரைட்டா? எந்த ஒரு தேர்வுக்கும் ஒரு குவாலிஃபை மார்க் இருக்காங்க, மினிமம் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் படிக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் போடணும். சுத்தமாக வந்து படிக்காமலே எப்படி பாஸ் பண்ணுவது? இப்போ நான் டைட்டில் வச்சுருக்கலாம், படிக்காமலே எப்படி பாஸ் பண்ணுவது? படிக்காமலாம் பாஸ் பண்ண முடியாது, கொஞ்சமாச்சும் படிக்கணும், கொஞ்சமாக படிக்கணும், பாஸ் பண்ணணும். அப்படி வேணால் சொல்லலாம். ரொம்பலாம் படிக்க மாட்டேன் சார், நான் என்னால் படிக்க முடியாதுனாலும் கொஞ்சமாக படித்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுத்தமாக நான் படிக்க மாட்டேன், என்னால் ஸ்கூல் புக்கே தொட மாட்டேன், என்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை, நான் மெட்டீரியலும் வச்சும் படிக்கல, என்னால் சைக்காலஜி நோட்ஸ் இல்லை, ப்ரீவியஸ் கொஸ்டின் டெவலப் பண்ண தெரியல, எதுவுமே தெரியாத நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸாமுக்கு போவேன், இல்லை அல்லது அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு 10 நாள், 1 வாரம், 1 மாதம் அப்படிலாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ இப்போ நமக்கு டைம் இருக்குது. மே மாதம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜூலை மாதம் தான் எக்ஸாம். இப்போ நம்ம பிப்ரவரியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபுல் டைம் படிக்கிறீங்க, 1 மாதம் படித்தா கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலி மேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, அப்போ 1 மாதத்தில் படிக்க முடியாது. அப்போ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் கவர் பண்ணால் தானே அந்த ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் இப்போந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சமாக படிங்க. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னக்கூடிய அந்த வகுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேப்பர் 2க்கு நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ படிக்கிறதுன மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா 8012781561 8012781561 இந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ மேற்கொண்டு விவரங்கள் கொடுப்பாங்க, ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 140 days. ரைட்டா? ஸோ 4.5 மாதத்துக்கு நான் ஷெடியூல் போட்டிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு 4 நாள் 5 நாள் வந்து உங்களுக்கு படிக்க டைம் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நான் சொல்கிறேன், படிக்க டைம் இல்லை சார், என்னால் படிக்க முடியல, நான் வந்து கொஞ்சமாக தான் படிக்க முடியும், நான் நைட் டைமில் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் கொடுங்க, ஒரு 3 நாளைக்கு டெஸ்ட் கொடுங்க, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஒரு 4.5 மாதத்தில் இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்கை நம்மளால் படிக்க முடியாமல் கிடையாது. இந்த டெட் எக்ஸாமை வந்து ஒரு ஆசிரியர் ஆகிய நாம் வந்து பாஸ் பண்ண முடியாமல் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னங்க டெட் எக்ஸாம்ன்றாங்களா, ஃபெயில் ஆகிடுறாங்க, ஆசிரியர்களுக்கு நாலேஜ் இல்லையா, கரண்ட்டில் அப்டேட் ஆகணும், டெட்டு பாஸ் பண்ணால் தான் அவங்க வாத்தியார் குவாலிஃபைடு டீச்சர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவுட்டரில்.
ஸோ அவ்வளோலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம்னா அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கா, நம்மளால் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கா. நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம், நம்ம பிஎட் முடிச்சிருக்கோம், நம்ம டீச்சர் ஆகணும் தான் நினைக்கிறோம். பள்ளி பாடப்புத்தகம் சமச்சீர் பாடப்புத்தகத்தை கூட நம்மளால் படிக்க முடியாமல் நம்ம இல்லை, ரைட்டா. நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அது அந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ரைட்டா. அந்த டைமை இந்த வருஷம் நம்ம 2026 பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நிச்சயம் உங்களால் வந்து இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ டெட் எக்ஸாம் சம்மந்தம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக வந்து நான் எப்படி வந்து படித்தேன், என்ன சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுன்னு சொன்னேன். ஸோ நாம் அகாடமி வச்சிருக்கிறதுனால நம்ம கொஸ்டின் எடுக்கிறோம், பாடம் நடத்துகிறோம். ஸோ அது மூலியமாகவே நான் ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டேன். டெட்டுக்குன்னு தனியாக உட்காந்து படிக்க வேண்டியதில்லை. டிஎன்பிசி, போலீஸ் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் நம்ம நடத்துகிறோம் இல்லையா, டெட்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நடத்துகிறோம் இல்லையா. ஸோ அந்த நாலேஜ் வச்சு நான் பாஸ் பண்ணிக்கிட்டேன். டெட்டுக்குன்னு தனியாக உட்காந்து படிக்கல. பட் இருந்தாலும் நான் மேக்ஸ்ன்றதுனால மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது மேக்ஸு சயின்ஸு. எனக்கு கை கொடுத்தது மேக்ஸு சயின்ஸு ப்ளஸ் வந்து தமிழ். அதாவது இந்த 2 சப்ஜெக்ட் வச்சு நான் ஓரளவு பாஸ் பண்ணிட்டேன். மேக்ஸு சயின்ஸு தமிழ். நான் வந்து அரசு பள்ளியில் தான் படித்தேன். 6th to 12th வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நான். அதுக்கப்புறம் மேக்ஸு நம்ம இங்கிலீஷில் படித்தோம். அதனால் எனக்கு தமிழ் ஓரளவு வந்தது. மேக்ஸ் சயின்ஸ்க்கு இதை வச்சே நான் வந்து டெட்டை வந்து பாஸ் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ இங்கிலீஷு சைக்காலஜிலாம் ஓரளவுக்கு தான். சைக்காலஜின்றது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஸ்டடி மெட்டீரியலே வச்சு நான் படிச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு கை கொடுத்தது. ஸோ வந்து சைக்காலஜி கொஞ்சம் கை கொடுத்தது. மெயின் ஃபோக்கஸ் இது தான். ஸோ இந்த நாலேஜை வச்சு நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன். இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் மோஸ்ட்லி கிளாஸ் நான் எடுக்கிறதில்ல. இங்கிலீஷ்ன்றது பேசிக் கிராமர் மட்டும் பார்த்துட்டு போனேன். பட் கிராமர் அந்தளவுக்கு கேட்கல. லிட்ரேச்சர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க. பரவாயில்ல, சரி போனால் நம்ம 82 தானே. அப்போ வந்து நான் எக்ஸாம் எழுதும்போது மனசில் நினச்சது 82 தானே. ஸோ உடனே நமக்கு இது இருக்குது, இதுலேயே நம்ம நான் வந்து கான்ஃபிடென்ட் என்னதுன்னா மேக்ஸ் சயின்ஸ் தமிழ் இதுலேயே நான் 82 எடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கிலீஷும் சைக்காலஜி பற்றி கவலைப்படலை. சைக்காலஜி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி மெட்டீரியல் ஓரளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் இங்கிலீஷ் எனக்கு வந்து கை கொடுக்கலன்ற அந்த கவலையே கிடையாது. நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணும்போதே மேக்ஸ் சயின்ஸ் தமிழை வச்சே நான் 82 எடுத்துருவேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே 1-2 குறைஞ்சாலும் அது எனக்கு வந்து சைக்காலஜி மூலிமா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் அதே மாதிரி வந்து டெட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன், ரைட்டா. ஸோ நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.